கிட்டத்தட்ட 60 டேஸ் முடிய போகுது. இப்பதான் கிட்டத்தட்ட 12-13 பிளேயர்ஸ் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அங்கேயும் நான் பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன், வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நிக்கிற ஒரே பீஸ் நம்ம ரம்யா மட்டுமே. கேட்டா இந்த வாரம் உடம்பு சரியில்லை, அதனால என்னால பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் போய் என்ன கேப்டனா வேற போட்டு விட்டாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா இந்த வாரம் தான் உடம்பு சரியில்லை, போன வாரம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே, இல்ல அதுக்கு முந்தின வாரம், இல்ல அதுக்கு முந்தின வாரம் சொல்றதுக்குன்னு உனக்கு மட்டும் ஒரு காரணம் கிடைக்குது பத்தியா? என்ன பேசுவீங்களா? கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்ச கே ரவிக்குமார் நீ அப்படி இந்த வீட்டுக்குள்ள போனா இன்ப சுற்றுலா, சொகுசு பெட், ரூம் ஃபுல்லா ஏசி, வெரைட்டி ஆஃப் சாப்பாடு எல்லாம் தருவாங்க அப்படின்னு நினைச்சு வந்திருப்பாங்க போல இருக்கு. பட் எக்ஸப்ட் சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. 10க்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாரத்துக்கும் சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். பட் என்ன இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, வேலை செய்ய முடியாது, டாஸ்க் எல்லாம் பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆனா சம்பளம் மட்டும் கரெக்டா போட்டுருங்க அப்படின்னு எந்த மூஞ்ச வச்சுன்னு கேப்பீங்க மேடம். சரி, பிக் பாஸ் ரிவ்யூவை தாண்டி ரம்யா ரிவ்யூவா போயிட்டு இருக்கு. சோ நேத்து எபிசோட்ல முக்கியமான சம்பவங்கள்லாம் வரிசையா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, சபரி நீங்க எல்லாரும் பாக்குறப்போ அந்த நெக்லஸ் திருடினதுனால அந்த நெக்லஸ் அப்படியே திருப்பி வச்சுட்டு நீங்க ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. பட் அந்த ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பயங்கரமா திருன்னு முழிச்சிட்டே இருக்காரு. ஐயா ஏன் அப்படி முழிச்சிட்டே இருக்கீங்க, ஃபீல் பண்றீங்களா ஏதாவது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் இப்ப கேரக்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் குணா கமல் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். அடுத்து ஆதிரை பத்த வைத்த அந்த ஒரு சம்பவம், அது என்ன அப்படின்னா ஏற்கனவே அரோராக்கும் பாருக்கும் 3ஆம் பொருத்தம். அது 3ஆம் பொருத்தமா 7ஆம் பொருத்தமா ஏதோ ஒரு பொருத்தம். இந்த ஒரு சமயத்தில் பாரு அந்த திருட்டு போன நகை இருக்கு தெரியுமா, அதை தேடுறதுக்காக உள்ள வராங்க. எல்லார் பெட்டையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ அரோரா பெட்டையும் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்போ உள்ள ஏகப்பட்ட சம்பவம் சிக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நோண்டிட்டு இருக்காங்க. இத கேட்ட ஆதிரை இது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு, அவங்க பெட்டுக்குள்ள வந்துட்டு அவங்களோட பர்சனல் திங்ஸையும் நோண்டிட்டு உள்ள நிறைய கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு டயலாக் வேற. இதெல்லாம் ரொம்ப தப்பு பாரு அப்படின்னு சைடுல உட்கார்ந்துட்டு இருக்க அரோராவை ஏத்தி விடுது இந்த அம்மா. நம்ம பிக் பாஸ் டீம் தப்பு பண்ணிட்டாங்க. இந்த தடவை வீட்டுக்குள்ள வர்றப்போ கையில ஃபுல்லா வெத்தலையும் அதை தட்டுறதுக்கு ரைட்ல குட்டியா ஒரு குலவையும் கொடுத்து விட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, பர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கும் நம்ம ஆதிரை பாக்குற இந்த வேலைக்கு. பட் இன்னொரு பக்கம் இந்த பாரு பண்றதெல்லாம் பாக்குறப்போ ஏமா எவ்வளவு வேணா டீப்பா போவியா கேமுக்காக இல்ல ரிவெஞ்சுக்காக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நகையை தேட வந்த இடத்துல நகையை மட்டும் தேட்டு போகணும், அதை விட்டு 1008 பர்சனல் அவங்களுக்குன்னு இருக்கும், அதெல்லாம் போய் நோண்டலாமா? தப்பு இல்ல, அதுல என்ன கருமாந்திரம் கிடைச்சதோ நமக்கு தெரியாது, இருந்தாலும் அது அநாகரிகம், அப்படி பார்த்ததே தப்பு. ஆனா அதையும் தாண்டி நிறைய சிக்கும் போல இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கும் அரோரா சொல்றாங்க என்னோட திங்ஸ் தொடாதீங்க நோண்டாதீங்க அப்படின்ட்டு. நான் அப்படிதான் நோண்டுவேன் அப்படின்னு வேணும்னே நோண்ட போறாங்க. நீலாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் கேரக்டர்ல இருக்கேன், நீங்க நோண்ட கூடாதுன்னு சொன்னா நான் நோண்ட தான் செய்வேன் அப்படின்னு நோண்டுறாங்க. பாரு பண்ற இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்போ எனக்கு செம்ம கடுப்பாச்சு உண்மையிலேயே. சி என்ன பொண்ணுடா இது அப்படின்ற லெவலுக்கு. ஏன்னா பார்த்ததுதான் பார்த்தாங்க, நம்மள்ட்டையும் காட்டுறது இல்ல, என்ன பொண்ணுமா நீ? இப்போ நம்ம அரோரா என்ன கேக்குறாங்க, நான் என்ன வேணா வச்சிருப்பேன், உனக்கு என்ன, நான் கண்டஸ்டன்ட் அப்படிதான் பண்ணுவேன், எல்லாத்தையும் நோண்டுவேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டேத்துற மாதிரி இந்த பீஸுக்கு அம்ருவ வாடி என் செல்லம் அப்படின்னு கூப்பிட்டு கட்டி தழுவி அரோராவை வெறுப்பேத்துறாங்க. அதை பார்த்துட்டு கடுப்பாயி இந்த அம்மா ஏஞ்சி போறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்படியே அதுக்குள்ள என்னதான் இருந்திருக்கும்? ரெண்டாவது, இந்த அம்மா கூப்பிட்டு கமரு கட்ட கட்டி பிடிச்சா அந்த பீஸுக்கு ஏன் காண்டாவது? அப்ப இதுக்கும் அவங்க அந்த டிராயருக்குள்ள பார்த்ததுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சஸ்பென்ஸ் தாங்க முடியல, சொல்லிட்டு போங்க சார். இப்ப வெளிய போன அரோரா அவ பேசிட்டே இருக்கா. எனக்கு அதெல்லாம் கேட்கறப்ப மண்டை வெடிக்குது அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பீஸ் டென்ஷன் ஆவறதுக்கு என்ன அப்படி காரணமோ தெரியல. ஆனா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டும் பண்ணுதுங்க பாத்தீங்களா? கட்டி பிடிக்கிறது, மசாஜ் பண்றது, காலம்க்கு விடுறது. இல்ல தெரியாம கேக்குறேன், இல்ல தெரிஞ்சே கேக்குறேன், இது பிக் பாஸ் ஊடா இல்ல ஓயோ ரூம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? எப்படியும் வீக்கெண்ட் சேதுபதி இதெல்லாம் தொடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பீஸுங்களும் பண்ற அராஜகம் இருக்கே. அழுகாத, நீ அழுதினா என்னால தாங்கிக்க முடியாது. ஆனந்தம் இல்ல, காப்பாத்துப்பா. இப்ப அரோரா வெளியே உட்காந்துக்கிட்டு காதல் பண்றாங்களாம். காதல் பெரிய காவிய காதல், இது கன்றாவியான காதல் அப்படின்னு டிஆர் மாதிரி ரைமிங்ல பேசிட்டு இருக்கு. இத பார்த்த டிஆர் காவிய காதல் கன்றாவியான காதல் அப்படின்லாம் சொல்றியே, அப்புறம் எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்க, அவனை என் நண்பனா நினைச்சேன், அவன் இப்படி பண்றானே நினைக்கிறப்போ எனக்கு அழுக வருது, அப்புறம் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்க பட்டு 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 பட்டுன்னு தலையில அடிச்சுக்கிட்டு
எல்லாத்தையும் சொல்லிட்டானா இவனை நம்பி சொன்ன ஃப்ரெண்டுன்னு நினைச்சு. ஆனா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான். எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது நான் ரொமான்டிக்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு அழுதுட்டு இருக்குது இந்த அம்மா. ஆனா நீங்க அழுவுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஃப்ரெண்டுக்காக ஃபீல் பண்ணி அழுவுற மாதிரி தெரியலையே, 2க்காக ஃபீல் பண்ணி அழுவுற மாதிரி இருக்கே. அது யார் 2ன்னு கேக்குறீங்களா? 1 துஷாரு, 2 நம்ம கம்ரு. 2 பேரையா சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். பட் நம்மள ஃபீல் பண்ண வச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அம்மா அப்பா இல்ல. அதனால அவனுக்கு சப்போர்ட்டிவா பேசினேன். ஆனா அவன் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக தான் அழுதாங்களாம். நாளுக்கு நாள் இந்த முக்கோண காதல் கதையை கேக்குறப்போ அடி தொண்டையில இருந்து எடுத்து 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? 2 3 இப்போ நம்ம சாண்ட்ரா தனியே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் போய் ஜெயிலுக்குள்ள இருக்க சபரியை ஹெல்ப் கூப்பிடுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்ப திவ்யா அண்ட் விக்ரம் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்துல போய் தூங்கிடுவாங்க. வா நம்ம போய் தூக்கிட்டு வந்துருவோம். இந்த எஃப்ஜேவை கூப்பிடலான்னு பார்த்தா ஈத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான். கடுப்பாவுது. நீ வரியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம சபரி ஐயோ அதெல்லாம் தப்பு, ஜெயில விட்டு வெளில வர்றது பிக் பாஸ் ரூல மீறுற மாதிரி, என்னைக்கே என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நீ போ அப்படின்னு அமுச்சு விட்டாரு. நியாயப்படி பார்த்தா திருட்டுத்தனமா போய் அந்த நகையை எடுத்துட்டு வர ட்ரை பண்ணிருக்கணும். ஒருவேளை எடுத்து வீக்கெண்ட்ல யாராவது கேள்வி கேட்டா குணா கமல் என்ன பண்ணுவாரு? அபிராமி வேணும்ன்றதுக்காக நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவாரு. அந்த மாதிரி நானும் திருட்டுத்தனமா போய் பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் செய்யாம நான் ரொம்ப நல்லவன் வல்லவன், பிக் பாஸ் எல்லுன்னு சொன்னா என்ன நினைக்கிற இடி தாங்கி சுமை தாங்கி அப்படின்னு பிட்டு பிட்டா போட்டு லாஸ்டா யாரு நீன்னு கேட்டா குணா கமல் அப்படின்னு அந்த பேரையும் டேமேஜ் பண்றது எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான் நீ கேவலமானடா, ஒரு மாதிரி கன்றாவி. அடுத்து நம்ம சாண்ட்ரா என்ன தெரியுமா பண்ணாங்க? வியானாவோட முன்னாள் காதலனான எஃப்ஜேவை பத்தி வியானா கிட்டே சொல்றாங்க. எஃப்ஜே பண்றதெல்லாம் பாக்குறப்போ செம்ம காண்டாவுது, அவனை வெளியே அனுப்புங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டான், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான் டாஸ்க்ல. அப்புறம் எதுக்கு இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ யாரோ எட்டி பாக்குறது ரம்யாக்கும் வியானாக்கும் தெரிஞ்சிருக்கு. அது யாரு அப்படின்னு எட்டி பார்த்ததுக்கு அப்புறமும் யாருன்னே தெரியல. கிட்ட அவுட் அனுப்புறீங்களே, அதுக்காக இவனை அனுப்பலாம்ல, இவனுக்கு என்ன? போட்டு கேக்குறான் பாத்தியா? பட் வியானா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த சுபிக்ஷா தான். அவதான் இந்த மாதிரி அசிங்கமா எட்டி எட்டி பார்த்துட்டு ஒட்டு கேட்கிற வேலை எல்லாம் பண்ணுவா. சீ அப்படின்னு வந்து எட்டி பார்த்தா கனி. ஆனா ஒரு நல்ல விஷயம், ஃப்ரெண்டுன்னு கூடவே சுத்திட்டு எப்படி கழி ஊத்துச்சு பாத்தீங்களா பயபுல. ஆனா அதே ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்கு நீ மட்டும் தான் இந்த வீட்ல இருக்க, நம்ம 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வாயாலே கட்ட வண்டி ஓட்டுறது. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. அடுத்து பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கேரக்டர்ல இல்லாத ஒரே ஒரு பீஸை நோட் பண்ணி டாஸ்க விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்க கம்ரு, பாரு, சாண்ட்ரா, ரம்யா, வினோத் எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த நல்லன் என்கின்ற எஃப்ஜே தான் ஒன்னும் பெருசா பண்ணல, கேரக்டர்லயும் இல்ல, அதனால அந்த பீஸை தூக்குறோம் அப்படின்னு சொல்ல பயபுல போறப்போ சும்மா போகுமா? நான் ஒருத்தருக்கு ஓட் பண்ணோம்ல, அது வந்து பாரு, இது கேரக்டர்லயே இல்ல, எப்ப பாரு கம்ருதீனோட போய் லவ் ட்ராக் ஓட்டுறேன்னு சொல்லி அவன் கூடயே சுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த பீஸை போட்டு அடிக்க அந்த பீஸும் ஏனுங்கோ கேரக்டரை தாண்டி பேசுறாருங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு தலையை பிடிச்சி கேட்க தலைக்கோ உடம்பு சரியில்லை. சோ ஹஸ்கி வாய்ஸ்ல டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத, எனக்கு உடம்பு சரியில்லை, பிக் பாஸ்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் இவன் தான் வெளியே போறான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அச்சின்னு சாவுங்க அப்படின்னு சொன்னாலும் நீ ஓரமா போமா, அப்படியே நாங்க 2 பேரும் சண்டை போடணும் அப்படின்னு தலையை மதிக்காம தலை மேலேயே உட்காந்துட்டு குத்துன்னு குத்திக்குதுங்க ரெண்டும். அதுக்கப்புறம் தலையா லைட்டா சொல்லி பார்த்துச்சு இந்த அம்மா, பொறுமையா இருங்க பேசாதீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி தெரியல, ப்ளீஸ் பொறுமையா இருங்க ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிருவோம் எஃப்ஜே வெளியே போறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எந்த பைபிளையும் இந்த பீஸை கண்டுக்காம கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்துச்சு பாருங்க நம்ம ரம்யா கோவம். ஏய் சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்க, சொல்லிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ட சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி இருந்தாலும் கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்துச்சு பாருங்க. அந்த ஒரு வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அடங்குனாங்க. அது சாதாரண வாய்ஸா? முகேஷுக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு ஒரு பயங்கரமான வாய்ஸ். அந்த வாய்ஸை எடுத்தா யாரா இருந்தாலும் அடங்கிதான் ஆகணும். அப்பேற்பட்ட பவர் இருக்கு அந்த ஒரு வாய்ஸுக்கு. அடிக்கடி எடுங்க மேடம். ஜெனரேட்டர் பக்கத்துல நின்னு பேசுங்க நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்களேன். ஆனா ஒரே ஒரு டவுட், நீங்க இந்த நைட்டிய போட்டே சுத்திட்டு இருக்கீங்களே என்ன கேரக்டர்? நானும் ரிசர்ச் பண்ணி பாக்குறேன், கண்டே பிடிக்க முடியல. அந்த லெவல்ல தான் இருக்குது நம்ம அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஜெனிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இது தேவையான பஞ்சதந்திரத்துல வருமே அந்த தேவையான அப்படின்ட்டு. ஆனா இது பஞ்சதந்திரத்துல வர்ற தேவையானி மாதிரி எதுவுமே பண்ணலையே. பொம்மிஸ் நைட்டிஸ்ல வர்ற தேவையானி மாதிரி இத போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பெண்ணாக உணர்கிறேன் அப்படின்னு இங்க எங்கேயும் நடந்துட்டு தான் இருக்காங்க. பெட்ல படுத்து உருண்டுட்டு இருக்காங்க. இவங்க பஞ்சதந்திர தேவையானியா?
தெரிதா? இப்போ நம்ம எஃப்ஜேவை டாஸ்க் விட்டு தூக்கிட்டாங்க. அந்த பீஸும் வருத்தத்துல போயிட்டு இருக்கு. அப்ப பிரஜன் கூப்பிட்டு, நீ கவலைப்படாத எஃப்ஜே, அவங்க எல்லாம் ஏதோ பிளான் பண்றாங்க உன்னை வச்சு, ஆனா எனக்கு தெரியும் நீ எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கன்னு அப்படின்னு அவரு சொல்ல, இவரும் உடனே ஆடியன்ஸுக்கு தெரியும் நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன்னு, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போகுது. ஐ திங்க் ஆடியன்ஸ்னா நம்ம தான். நம்ம வெளியில உட்காந்து பார்த்தோம், பாக்குறப்பெல்லாம் ஈத்து போத்தின்னு தூங்கிட்டு தான் இருந்துச்சு தவிர்த்து ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரியே தெரியலையே. ஒரு வேளை இவர் தூங்குறத தான் பர்ஃபார்மன்ஸ் சொல்றாரா? அப்படி சொல்ல சார். இப்போ நம்ம வினோத் எல்லாரையும் கூப்பிட்டு சுத்தி உட்கார வச்சுட்டு, இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை அப்படின்ற மாதிரி அந்த நகையை திருடுறதுக்கு ஒரு பிளான போடுறாரு. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வியானா அங்க இருக்கிற கண்ணாடியில மூஞ்ச பாத்துக்கிட்டு, அச்சோ நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தியா, சோ ஸ்வீட் வியானா நீ அப்படின்னு கண்ணாடியே அவங்களே அவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. ஆனாலும் எப்படி அந்த கண்ணாடி உடையாம கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்றது தான் தெரியல. இப்ப அங்க சோகமா உட்காந்துட்டு இருந்த எஃப்ஜேவை கூப்பிட்டு பாரு என்ன கேட்டாங்க, எஃப்ஜே ஏன் நீ ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல, என்ன ஆச்சு, ஏன் தனியா இருக்க, சோகமா இருக்க அப்படின்னு பாசத்தை கொடுக்குறாங்க. பட் எஃப்ஜே என்ன சொன்னாரு, நான் பெர்ஃபார்ம் பண்ணலையா, நான் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணேன்னு ஆடியன்ஸை கேளு அப்படின்னு மறுபடியும் போட்டு நம்ம தலையே உருட்டுது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஜாலி டாக் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் எப்பவும் ஸ்டார்ட் ஆகுறது தானே, ஜாலியா ஸ்டார்ட் ஆகும். முடியறப்போ ஹைவேஸ்ல இருக்கிற புளிய மரத்துல இச்ச லாரி மாதிரி நஞ்சு போய் கிடக்கும்ல, அந்த மாதிரியே என் கேரக்டர் பத்தி நீ பேசாத, ஏய் உன் கேரக்டர் பத்தி தாண்டா நான் பேசுவேன், நான் இப்படின்னா நீ அப்படி, நான் அப்படின்னா நீ இப்படி பாரு அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு மறுபடியும் எங்க வந்து முடிச்சாங்க தெரியுமா, நீயும் கமருவும் பண்றீங்களா, அந்த மாதிரிலாம் நான் ஒண்ணும் பண்ணலன்னு அவர் சொல்ல, நீயும் லிவிங் ஏரியால ஒருத்திய வச்சுட்டு பண்ணிய, அதெல்லாம் எனக்கு தெரியாதா, என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன அப்படின்னு டைரக்டா சொல்ற முடியாது இல்லையா, ஏன்னா பக்கத்திலேயே வியானா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால லிவிங் ஏரியால ஒருத்திய வச்சுட்டு பண்ணியே அப்படின்னு சொல்லாம லிவிங் ஏரியால ஒன்னு பண்ணியே அப்படின்னு முடிச்சிட்டாங்க. வெரி டீசன்ட் கேர்ள்ல பாரு. இப்படி சீரியஸா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம டிஆர் உள்ள வந்து, ஏய் அவ பேரு பாரு, புதுசா 30 லட்சத்துல வாங்கியிருக்க காரு, அவளுக்கு கமருதின விட்டா யாரு, இது தாண்டா இந்த டிஆர் அப்படின்னு ஒண்ணு போட எல்லாரும் குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு டாஸ்க், அதாவது இந்த உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு சொல்லி இடுப்புல ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, முதல்வன் படம்ல சிங்கிள் பசங்கள்ல இந்த கூமாம்பட்டியும் சாந்தினியும் சேர்ந்து ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டருக்கு போகணும். இந்த டாஸ்க் படிச்சு முடிச்ச உடனே ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா, அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குடு 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 குடுன்னு இந்த பீஸுங்கெல்லாம் ஓடி போய் அந்த குவில்ட்டை வச்சு மறைச்சு நகையை திருடலான்னு பிளான் போட்டுச்சுங்க. ஆனா பிளான் மண்ணாங்கட்டி மாதிரி போட்டு சொதப்பி விட்டுருச்சுங்க. பிளான் எல்லாம் பெருசா வச்சுங்கற, ஆனா ஆள் எல்லாம் கம்மியா வச்சுங்கறியா. இப்ப கமருதீன் தான் கையில தூக்கின்னு ஓடுறாரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு பீஸுங்க தோர்த்துதுங்க. இன்னொரு பக்கம் சபரி கையில தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னும் 2 செட் ஆஃப் பீஸுங்க தோர்த்துதுங்க. ஆனா கட்சியில 2 பேர் கையிலுமே இல்ல அந்த நெக்லஸ். அங்க தலகாணியை போட்டு படுத்துச்சு தெரியுமா நம்ம சுபிக்ஷா, அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு. இது தெரியாம அமித சபரிய தொடாம புடிச்சு இழுக்கிறேன்னு சொல்லி சாண்ட்ராவும் வினோத்தும் அமித புடிச்சு தள்ளி, பாவம் அந்த வளர்ந்த மனுஷன் டிஷ்யூ பேப்பரை கசக்கிற மாதிரி போட்டு கசக்கி எடுத்துட்டாங்க. நான் எங்கிட்ட போய் புண்ணாக்கு வித்து பொழைச்சுக்கிறேன், என்ன ஆள விடுங்க, அம்மா கும்பிட கூட முடியலையே. இந்த பீஸுங்களுக்கு பிளானும் ஒழுங்கா போட தெரியல, போட்ட பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ண தெரியல, பத்தாவதுக்கு அந்த மனுஷனையும் போட்டு கசக்கி வச்சு கத்த வச்சு மொத்த பிளானையும் நாசம் பண்ணி வச்சிருச்சுங்க. கட்சியில அந்த நெக்லஸ் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அதையும் எடுக்கல. ஒரு பக்கம் அமித புடிச்சு டேமேஜ் பண்ணி, இன்னொரு பக்கம் பிரஜென்ட்ட போய் தேவையில்லாம வம்பு இழுத்து கண்ணா பின்னான்னு கத்தி த்ரூ அவுட் இந்த டாஸ்கே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரிகர் பண்ணி ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்றாரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா பட்டிட்டிங்கறீங்களா பார்த்து என்னமோ வேலை எல்லாம் பார்த்தாரு. ஆனா எல்லாமே அவருக்கும் சரி அவங்க டீமுக்கும் சரி பேக் ஃபயரா தான் முடிஞ்சி. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. இதுல இந்த 2 பீஸுங்களும் ஒரு பாயிண்ட்ல அடிச்சுக்கிற மாதிரி போயிடுச்சு. நம்ம சாண்ட்ராக்கு தான் இதெல்லாம் பார்த்தா பயமாச்சே, பொசுக்கு பொசுக்குன்னு அழ வேற செஞ்சிருவாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்க 2 பேரும் ஏய் ஏய் என்ன என்ன போடா போடா அப்படின்னு அவர் சொன்னதே இவரும் இவர் சொன்னதே அவரும் கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் விட்டா லிப் கிஸ் அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸ். அப்படி நெருக்கமா மூஞ்ச வச்சு கத்திக்குதுங்க. சோ குறுக்க பூந்து நம்ம சாண்ட்ரா 2 பேரையும் பிரிச்சு விட்டு போ அப்படி அப்படின்னு அமுச்சு விட்டு, அப்போதைக்கு அழல. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாருவும் எஃப்ஜேவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அழுகுறாங்க, எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. ஏமா ஏமா நீ எதை பார்த்து பழுவுற, பாரு நீ எஃப்ஜே சண்டை போட்டதுக்கா இல்ல உங்க புருஷங்காரனும் வினோத்தும் சண்டை போட்டதுக்கா? அப்பப்ப அழுதுருமா. இது மாதிரி டைமிங் விட்டு அழுதனா ரிவ்யூல நாங்க என்னன்னு சொல்றது, எங்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாதுல்ல. மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். அது சரி, அந்த டாஸ்க் எப்போ சொல்லி முடிச்சிட்டாங்களே, இன்னமும் ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு பார்க்காத ஒரு சிலருக்கு கேள்வி வந்திருக்கும். எங்க இவங்க அந்த டாஸ்க படிச்சு முடிக்க விட்டாங்க? அது பாதி முடியறதுக்குள்ளேயே இந்த டீம் போட்ட மொக்க பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த நகையை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படிதான் போச்சுங்களே, இந்த தடவையாவது ஒழுங்கா எடுத்துச்சிங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. ஓடி போய் அதை கீழே தள்ளி அதை அட்டையில செஞ்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த நெக்லஸ, அதை 2ஆ உடைச்சு நாசம் பண்ணி விட்டாங்க. பத்தாவதுக்கு ஒரு கும்பலே
அடிச்சுக்கிச்சிங்க. யார் அடிச்சுக்கிட்டாங்க, யார் காலில் அடிபட்டுச்சு, யாரு கழுத்து மேல யாரு ஏறி நின்னா எதுவுமே நமக்கு தெரியல. ஏன்னா வாழைப்பழத்துல கொசு மூக்கிற மாதிரி சுத்தி நின்னுக்குச்சிங்க. அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் எட்டி மேல இருந்து பார்த்தா அப்படின்னு பயங்கரமா ஒருத்தங்க அழுதுட்டு இருக்காங்க. தாத்தா ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா. அது யாருன்னு பார்த்தா நம்ம சுபிக்ஷா. என் காலு மாட்டிக்கிச்சு, வலிக்கி, அடிக்கீங்க, மிதிக்கீங்க, உதைக்கீங்க அப்படின்னு இந்த அம்மா கொடுத்த ரியாக்ஷன்லாம் வச்சு பாக்குறப்போ ஐயோ ஏதோ பிராக்சர் ஆயிடுச்சு போல இருக்குடா அப்படின்னு நினைச்சா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அழுகை அப்படியே முழுங்கிட்டு இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிச்சு இந்த அம்மா. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தியா, அது என்ன லொலோலாய்க்கா? சும்மா தமாஷ். ஆக்சுவலா என்ன பண்றணும், ஒரு டாஸ்கா அந்த டாஸ்க் லெட்டர் என்னன்னு படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிருக்கலாம். ஆனா படிச்சிட்டு இருக்கிறப்பவே குடுகுடுன்னு ஓடி போய் தப்பா எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஏகப்பட்ட இன்ஜுரி வேற ஆயிருக்கு. இது ஒரு டைம்னா கூட பரவாயில்ல, 2 டைம்ஸ். சோ நம்ம சேதுபதி சும்மா இருப்பாரா? வருவாரு. பிக் பாஸ்க்கு ஒரு மதிப்பு இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல, உங்களெல்லாம் வச்சு என்ன கேம் ஆடுறது? நானும் வாரம் சொல்றேன், அது எதுவுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க அப்படின்னு போட்டு இந்த சொதப்பல் டீமை பொளக்க போறாரு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் கதவு திறந்து ஓடுனாங்க தெரியுமா வெளிய? அப்பவே நம்ம திவ்யாக்கு கையில அடிபட்டிருக்கு. கையில மட்டும் இல்ல, கால்லயும். அத பண்ணது யாரு தெரியுமா? இந்த வினோத் தான் அப்படின்னு நான் சொல்ல திவ்யா சொல்றாங்க. அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க புடிச்சு இந்த பீஸோட சண்டை போட, இந்த பீஸும் தப்பிச்சு ஓட, ஆனாலும் விட மாட்டேன்னு இந்த பீஸ் கிட்ட மறுபடியும் சண்டைக்கு போவ. அப்ப பிரஜன் உள்ள வர, பிரஜனும் ஏயின்னு சொல்ல, யார பார்த்து ஏயின்ற? நீ ஏயின்னா நானும் ஏயின்னுவேன், நீ போடானா நானும் போடானுவேன். போடானா அவர் சொல்லவே இல்ல அப்படின்னு திவ்யா உள்ள வந்து இந்த பீஸை கேள்வி கேக்குது. சோ கண்ணா பின்னான்னு கத்திக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஷப்பா இந்த டாஸ்கை இதை விட மொக்கையா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன எழவி அது. ஆனா ஒரு அம்மாக்கு இன்னொரு பக்கம் பயங்கர குஷி. கம்ருதீன் நெக்லஸ உடைச்சிட்டாரு அப்படின்னு கூவி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம அரோரா. பின்ன என்னையாட அழ விட்டீங்க? காதலனும் காதலியும் சேர்ந்து இது ஒண்ணு போதுண்டா, இதை காமிச்சிட்டல, இதை வச்சு சனிக்கிழமை ஒன்னு ஒருத்தர் வந்து கிழிப்பா இருப்பார் அப்படின்னு முன்னாடியே பிளான் போட்டு பைபிள தூக்கி காமிக்குது. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. இப்ப நம்ம குணா கமல் அங்க இருந்து கத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் கூப்பிடுறாரு, வாங்க டாஸ்க படிக்கணும் அப்படின்னு. என்ன கத்துனாலும் ஒரு பிசும் மதிக்கல. இந்த பக்கம் ரம்யா வந்து பழைய மாதிரியே கத்தனா எல்லாரும் அடங்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இந்த அம்மாவும் கத்த யாரும் மதிக்கல. கண்ணா பின்னான்னு கத்திக்கினே தான் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 100 நாயை விட்டு கொலைக்க விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டா அந்த ஆடியோவை கேக்குறீங்களா? இப்ப நம்ம ரம்யாவோட பெர்ஃபார்மன்ஸ். என்னால முடியல, நான் போறேன். எவ்வளவு கத்துனாலும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேல கத்துறதுக்கு எனக்கு வாய்ஸ் வரல அப்படின்னு பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க. அம்மனி கேப்டன் பதவியை கொடுத்துருவாங்க, தனியா ஒரு ரூம் வேற கொடுத்துருவாங்க. ஜம்முன்னு படுத்து தூங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. கட்சியில ஒரு நாய்கள் சரணாலயத்தையே ஒரு 10க்கு 10 ரூம்குள்ள போட்டு அடைச்சி பூட்டை போட்டு சாவியை தூக்கி ரம்யா கையில கொடுத்த மாதிரி காச்சா போச்சான்னு ஒரு சவுண்ட் வர்றப்போ அக்காக்கு எப்படி நிம்மதியா தூக்கம் வரும்? குணமா கண்ணந்து தண்ணி தான் வரும். சாதாரணமாவே அக்காக்கு அது ஈஸியா வரும். இப்ப சொல்லவா வேணும்? அடுத்துதான் இருக்கிறதுல இன்னும் பயங்கரமான காமெடி. அங்க இருந்து இவ்வளவு கடுப்பாயி ஃபீல் பண்ணி சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நின்னு பாருங்க. என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்க, செட் ஆகல அப்படின்னு சீரியஸாவும் பரிதாபமாவும் மூஞ்ச வச்சு பேசிட்டு இருக்கிறப்போவாவது பாவம் குழந்தை ரொம்ப அடிபட்டுருச்சு போல இருக்கு, விட்டுருவோம் அப்படின்னு விட்டவே இல்லையா? ஏய் என்ன எங்களை பார்த்து பேசுற, அங்கேயும் பார்த்து பேச அப்படின்னு போட்டு நம்ம வினோத்தை அங்கேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா ஒருத்தன் எடுத்து கொடுத்துட்டான்டா, இப்ப பாரு நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பீஸுகளும் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு பழைய மாதிரியே. மறுபடியும் போயாச்சா? அதுல கமருதீன் எங்களை இவ்வளவு கேள்வி கேக்குறிய, இந்த எஃப்ஜே 3 நாளா தூங்கிட்டு இருந்தான், அவன ஒரு கேள்வி கேக்குறியா? என்னடே அதுக்கு தான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டோமேடா, அதுக்கு மேல என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்க அந்த பீஸ் மறுபடியும் குறுக்க வந்து ஏய் என்ன 3 நாள் தூங்கலான்னு சொல்லிட்டே இருக்கிய, நீ என்னடா கீச்சா அப்படின்னு கேட்க இதுங்க ரெண்டும் மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கிறப்போ ஏய் நானாவது ஒழுங்கா தூங்கிட்டு தான் இருந்தேன், உன்ன மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம வினோத் ஏமா உன்னை பத்தி தான் பேசுறான், போய் வம்பு கீழே அப்படின்னு தள்ளி விட்டாரு. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இதுக்கப்புறம் தான் அக்கா இன்னும் ஆக்ரோஷமா இறங்கி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நீங்க 2 பேரும் தான் அடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்ன புடிச்சு இழுக்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பவே எஃப்ஜே நடந்து போக பாரு கம்ருதீன் கிட்ட ஏன்டா இவன் எப்ப பார்த்தாலும் சேர்த்து பேசுறான் அப்படின்னு கேட்க உடனே மறுபடியும் நம்ம ரெமோ எந்திரிச்சு டேய் இதுடா சேர்த்து பேசுற அப்படின்னு அச்சு பேசுறாம அதே கேள்வி அங்கேயும் கேக்குது. மொத்தத்துல கம்ருதீனை இந்த பீஸோட அடியாளாவே மாத்திடுச்சு. நம்ம கம்ருதீனும் நான் அடியாள் தான் அப்படின்னு தெரியாம சம்பளம் இல்லாம அடியாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு. உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா.
உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. இப்ப இதுங்க கியாமுயான்னு கத்துறதை கேட்டு இதை வேற வழியே இல்ல, இப்படிதான் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா நம்மளால தலையை உள்ள விட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலும், அட போய முக்கியமா சண்டை போயிட்டு இருக்க, நீ பேசினா நாங்க வாய முன்னுமா, நாங்க கத்திக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு அந்த பிக் பாஸையும் மதிக்காம இதுங்க கத்திக்கிட்டே தான் இருக்குதுங்க. இங்கதான் நம்ம சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அப்ப அழுத்தின காலிங் பெல் சுவிட்ச் இப்பதான் கிளி 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 கிளின்னு கத்துதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் சீன்ல இந்த அம்மா எங்கேயுமே இன்வால்வ் ஆகல, ஆனா எதுக்கு இப்ப பயந்துட்டேன்னு அழுகுறாங்கன்னு தெரியல. வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக் பாஸ் பயங்கரமா கடுப்பாயி, துரை கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கடுப்புல கூப்பிட்டாரு. சோ நம்மளும் போய் கன்ஃபெஷன் ரூம்ல போய் படிச்சுட்டு வெளியே வந்து எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு வாங்க பிக் பாஸ் சொன்னாரு, வந்தா வாங்க இல்லனா சாவுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. சும்மா விடுவோமா, இந்த வார்த்தையை வச்சு நாங்க சண்டை போடுவோமே, எப்படி நீ சாவுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வியானாவும் பாருவும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா யாரும் கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, மைக்ல பேசிட்டு இருந்த பிக் பாஸ் கிளம்பி வீட்டுக்குள்ளேயே வந்து, நீங்க ஆடி கீச்சதெல்லாம் போதும், எல்லாரும் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு வெளில தள்ளி பிக் பாஸ் வீட்டுக்கு பூட்ட போட்டு சாவியை பக்கத்துல இருக்க செம்பரம்பாக்க ஏரியில தூக்கி போட்டு போயிருப்பாரு. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அந்த டாஸ்க் நடந்துச்சுப்பா. ஒரு வழியா எப்பவோ முடிய வேண்டிய டாஸ்க் பல மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகி பல மணி நேரத்துக்கு அப்புறம் முடிஞ்சு. ஃபைனலி ரெட்ரோ சினிமா தான் இந்த டாஸ்கோட வின்னர். அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். சோ ஓவராலா பார்த்தா 3 நாள்ல இவங்க தான் ஹையஸ்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதனால இந்த டாஸ்கோட ஒட்டுமொத்த வின்னரே இந்த டீம் தான். பாபா வாங்க பாபா போட்டுங்க பாபா. பட் ஒன்னு கவனிச்சிங்களா, தோத்த டீம்ல வினோத்தாவது ஏதாவது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பிளான போட்டாரு, சொதப்புனாரு. ஆனா பாரு பின்னாடியே கம்ரு சுத்திட்டு இருந்தாரு, கம்ரு பின்னாடியே பாரு சுத்திட்டு இருந்தாங்க. வியானா சும்மா இருந்தாங்க. ரம்யா என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. எஃப்ஜே சொல்லவே தேவையில்ல, தூக்கம் தான் வாழ்க்கைன்னு சுத்திட்டு இருந்தாரு. ஏதோ சாண்ட்ராவும் வினோத்தும் மட்டும் தான் ஓரளவுக்காவது இந்த டாஸ்க்கு ஏதோ ட்ரை பண்ணாங்க. இவங்க ஏதாவது கரெக்டா டைவர்ட் பண்ற மாதிரி பிளான போட்டு பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இவங்களும் அந்த நகையை திருடி இருக்க முடியும். பட் இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனும் கிடையாது, பிளானும் பர்ஃபெக்ட்டா இல்ல, காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஒரு கப்புள் சுத்திட்டு இருக்குதுங்க. மத்ததுங்களாம் டாஸ்க்குக்கே நேரமில்லைன்னு சுத்திட்டு இருக்குதுங்க. இவங்களை என்ன 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 பண்ணலாமா? இன்னொரு பக்கம் நேத்து எபிசோட்ல வினோத் பண்ணது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் யா இந்த ஆளு ஜெயிக்க முடியலன்றதுக்காக நொய 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 நொயன்னு கத்திட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க டீமா ஏதோ குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர் குறுக்க வந்திருக்காரு. அப்போ பிரஜன் பேசிட்டு இருக்க இவங்கள ஸ்டாப் பண்ணாரு. அவர் ஏதோ ஒட்டி கேட்கிற மாதிரி வராரு. அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஏய் யார பார்த்து என்ன கேக்குற, இது ஒன்னும் உன் வீடு கிடையாது, பிக் பாஸ் வீடு அப்படின்னு பிரச்சனை பண்ண, நான் எதுவுமே சொல்லியப்பா உடுப்பா அப்படின்னு அந்த பீஸ் அடங்கி போது இந்த பீஸ் ஏறி ஏறி அடிக்குது. போடு பாப்பா குட் மாமா ஆச்சரிய போறேன். அதுக்கும் திவ்யா கையை புடிச்சு இழுக்கிறாங்க பிரஜன் கைய. ஏய் உன் பிரச்சனை என்கிட்ட காட்டு, எனக்கு அவருக்கும் பிரச்சனை இருக்கு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், கையை புடிச்சு இழுத்துன்னு போற அப்படின்னு அந்த அம்மாவையும் புடிச்சு அடிக்குது இந்த பீஸ். இதெல்லாம் பாக்குறப்போ யாரு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சோமோ அவங்களோடது டவுன்ல போகுது, யார் ரொம்ப ஓவரா பண்ணி கடுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களோட கிராஃப் அப்ல போகுது. இதுல யாரோடது அப்ல போகுது யாரோடது டவுன்ல போகுது அப்படின்றத கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து முடிவு பண்ண முடியலண்ணா. இப்ப ஃபைனலி இந்த டாஸ்க் ஓவர். அதன்படி இந்த டாஸ்க் ஜெயிச்ச ரெட்ரோ டீம் அடுத்த வார எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, ஹை பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அந்த மொத்த டீமுமே தல போட்டியில போட்டி போடுவாங்க. தோத்த மாடர்ன் டீம் டைரக்ட் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள போவாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த ரெட்ரோ டீம் இதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டாங்க. பட் மாடர்ன் டீம் ஃபுல்லா மாவாட்டிட்டு தான் இருந்தாங்க, தவிர்த்து பெருசா ஒன்னும் எஃபோர்ட் போடல. சோ இவங்களுக்கு மாடர்ன் டீம்னு வச்சதுக்கு பதிலா மாவாட்டுற டீம்னு வச்சிருக்கலாம். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. அப்பா நேத்து எபிசோட பார்த்து முடிக்கிறப்போ காது கொயின்னு கேட்டுச்சு, எப்படா முடியும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொய்மொய் கொய்மொய் கொய்மொய்னு கத்தி தள்ளினாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ செம்ம டயர்டா இருக்கு, எனக்கு இல்ல என் காதுக்கு. சோ நானும் என் காதும் போய் தூங்குறோம். நீங்களும் ஃப்ரைடேவை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை தேங்க்யூ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.